வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் மத்திய அரசு ஒரு நடுவர் குழுவை, ஒரு கண்காணிப்பு குழுவை அமைப்பதற்கான உத்தரவு பிறப்பித்த பிறகு இந்த பிரச்சனையில் மிக முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கேரளாவை சேர்ந்த உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னித்தாலா அவர்களை திருவனந்தபுரத்தில் இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்காக சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல அந்த முல்லை பெரியார் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாலிடிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். காங்கிரஸ் இந்த 2014 லோக்சபா எலெக்ஷன்ல இவ்வளவு பெரிய செட்பேக் வரும்னு நினைச்சு நீங்க எதிர்பார்த்தீங்களா? சரியா இருக்கு. ரொம்ப செட்பேக் வந்திருக்கு. 10 வருஷத்தில் நம்மள ரூலிங் பார்ட்டியா இருந்தது மன்மோகன் சிங் நேതൃത്വത്തിൽ, அவரோட தலைமையில் 10 வருஷம் யூபிஏ ரூல் பண்ணியிருக்கு. Naturally, there will be an anti-incumbency factor. And also we cannot be able to overcome that anti-incumbency factor. அது வந்துட்டு மன்மோகன் சிங் கவர்மெண்ட் ரொம்ப நல்ல காரியங்கள் எல்லாம் செய்திருக்கு. We cannot explain it to the people. அப்ப அது உங்களுடைய ப்ராபகண்டால ஒரு தோல்வியா, பிரச்சாரத்துல தோல்வி நினைக்கிறேன். பிரச்சாரத்துல ஒரு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை தானே. அதுக்கு மேல் there are certain policies which have affected us. Every day they are raising the petrol prices, diesel prices. So that also affected the people. So adukku Kerala nammal thana vandittu prime minister kande koopittu Sonia Gandhi koopittu idella sollittar. And the price rise is another issue. So many other issues are there. So அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, உங்களுடைய பார்ட்டியோட ஹை கமாண்டுக்கு அது ரீச் ஆகலையா? அந்த மெசேஜ் பாஸ் ஆகலையா? பப்ளிக் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க, இந்த மெசேஜ் நாட் கன்வே பண்ணி இருக்கு. அதுக்கு வந்துட்டு எக்கனாமிக் கிரைசிஸ் இஸ் த மெயின் இஷ்யூ. இப்ப நரேந்திர மோடி என்ன சொல்ற, அவரும் சொல்லுதான் எனக்கு கடுத்த நடவடிக்கை வேண்டி வரும். ஸ்ட்ராங் ஆக்ஷன்ஸ் is necessary. Tough decision வேணும். After election, Narendra Modi is also saying the same thing which is Chidambaram is saying or Manmohan Singh is saying. So country's economy is in trouble. Financial problem இருக்கு. அதுக்கு சால்வ் பண்ணணும். that is a முக்கியமான விஷயம். ராகுல் காந்தியோட லீடர்ஷிப்ல ஏதாவது ஒரு தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இல்ல. ராகுல் காந்தி யங் லீடர். அவருக்கு நாளை இந்திய லீடராയി வரும், ஒரு பிரச்சனை இல்லை. 10 வருஷத்து ரூல் அதுக்கு உண்டாയിട്ടുള്ള பிரச்சனைகள் அதை சரி பண்றதுக்கான வழியே இல்லைன்னு நினைச்சீங்களா? அது உங்களுக்கு முன்னாடியே தெரியாத? எலெக்ஷன்ல இவ்வளவு ஒரு தோல்விக்கு அப்புறம் தான் தெரியுமா? இந்த தோல்விக்கு முன்னாடியே தெரியாத இப்படி ஒரு செட்பேக் ஆகும், ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்குது, நம்ம பார்ட்டி we can't survive in this election அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பார்ட்டி ஹைகமாண்ட் தெரியலையா? Party High Command had taken some decisions also on this regard, but it was not appreciated by the people. So we are accepting the verdict of the people. So as far as ஜனங்கள் என்ன சொல்லிட்டான் நம்மள எல்லாம் அங்கீகரிக்குது. We are accepting it. So நீங்க இந்த மாதிரி ஒரு தோல்வி வரும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? You already anticipated that? No, we are not anticipated, but you look at Kerala. இங்க கேரளாவிலே നോർത്ത് ഇന്ത്യയിൽ ഉണ്ടായ ആ പ്രശ്നം ഇവിടെ വന്നില്ല. അവർ ഗവൺമെന്റ് ഈസ് വെരി കോഷ്യസ്. ശ്രദ്ധയോടെ മുന്നോട്ട് പോയി. ഇവിടെ ഗവൺമെന്റ് മക്കൾക്ക് വേണ്ടിയിട്ട് തന്നെ നിലകൊണ്ടു. കേന്ദ്ര ഗവൺമെന്റിന്റെ പല പോളിസീസ് വി ആർ നോട്ട് ഇംപ്ലിമെന്റഡ് ഹിയർ. സോ വി ആർ വെരി കോഷ്യസ് ഇൻ ഡൂയിങ് ഓൾ ദീസ് തിങ്സ്. That is why in Kerala we got maximum number of seats. So central government உடைய policies தப்பு. കുറച്ച് policies தப்பு தான். அது policies மாற்றணும். அது பார்ட்டிக்குள்ளே நம்மள சொல்லிட்டாங்க. அது மாற்றியே பற்றுவோம். So அந்த மாதிரி நேஷனல் பாலிசி ஒன்னு பார்ட்டியும் கவர்மெண்ட் எடுத்து கேரளால இம்ப்ளிமெண்ட் பண்ணாது என்னன்னு சொல்ல முடியுமா? நம்மள எக்ஸாம்பிள் this retail market, FDI in retail market. Kerala opposed. And നമ്മൾ താൻ സോണിയാഗാന്ധിക്ക് കത്തെഴുതിയിട്ടുണ്ട്. കേരളാവിൽ கிடையாது, ശരിയല്ലേ? കാരണം പെറ്റി ഷോപ്പ് കീപ്പേഴ്സ്, പുവർ പീപ്പിൾ, they will be affected.
അത് സോണിയാഗാന്ധി വന്നിട്ട് നമുക്ക് അതിന് പെർമിഷൻ നൽകിയത് കേരളത്തിൽ. ശരി, കേരളത്തിൽ ഇംപ്ലിമെന്റ് പണ്ണണ്ട. ആൻഡ് ദിസ് പെട്രോൾ ഡീസൽ പ്രൈസസ് ഹൈക്ക് കേരളത്തില് ഗവൺമെന്റ് റവന്യൂ വേണ്ടെന്ന് വെച്ചു, ടാക്സ് വേണ്ടെന്ന് വെച്ചു. ഓൾ ദിസ് ഹാസ് ക്രിയേറ്റഡ് എ ഗുഡ് അറ്റ്മോസ്ഫിയർ ഫോർ ദ കോൺഗ്രസ് പാർട്ടി ഇൻ കേരള. இவ்வளவு பெரிய செட்பேக் ஹிஸ்டரியில எப்பயுமே இல்லாத அளவுக்கு இவ்வளவு பெரிய செட்பேக் வந்து திரும்ப நீங்க ஓவர் கம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஓவர்கம் நிச்சயமாயிட்டு ஓவர்கம் பண்ணும். அதுக்கு வந்துட்டு காங்கிரஸ் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் டு ஒர்க் வெரி ஹார்ட், ரொம்ப கஷ்டப்படணும். இந்த முறை ജനങ്ങളുടെ ഇറങ്ങി പ്രവർത്തിക്കണം, ജനങ്ങളോടൊപ്പം മുന്നോട്ട് പോകണം, മക്കൾക്ക് വേണ്ടി പ്രവർത്തിക്കണം. പാർട്ടി വർക്കേഴ്സ് വിൽ ഗോ ടു ദ ഗ്രാസ് റൂട്ട്സ്. അതൊക്കെ മോഡി ഗവൺമെന്റ് cannot do anything. No, cannot do any magic because of the world economic situation and the national economic situation is there. So, I am not expecting any big change by the Narendra Modi. நீங்க வந்து பப்ளிக்ட்ட நிறைய காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் போகணும்னு சொல்லி சொல்றது, காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் போகணுமா இல்லாட்டி காங்கிரஸ் லீடர்ஷிப் போகணுமா? லீடரும் போகணுமா, ஒர்க்கரும் போகணுமா? காங்கிரஸ் லீடர்ஷிப்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்தா காங்கிரஸ் திரும்ப வந்து நல்ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? சோனியா காந்தி, ராகுல் காந்திയുടെ தலைமையில் തന്നെ காங்கிரஸ் திரும்பி வரும். പ്രിയങ്ക ഗാന്ധി ഒരു പാർട്ടായിരിക്കെ. നമുക്ക് വേണ്ടത് എന്താണ്? ജനങ്ങളോടൊപ്പം മക്കളോടൊപ്പം മക്കളുടെ ഐശ്വര്യത്തിന് വേണ്ടിയിട്ട് കൂടുതൽ പ്രവർത്തിക്കണം, വർക്ക് பண்ணണം, അതിനു വേണ്ടിയിട്ടുള്ള കാര്യങ്ങൾ ചെയ്യണം. ராகுல் காந்தியோட சோனியா காந்திட்ட நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ்குள்ளே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் லீடர்ஷிப்ல ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணும்? ലീഡർഷിപ്പ് ചേഞ്ചിന് ആവശ്യമില്ലേ? എല്ലാവരും ഒരു തെരഞ്ഞെടുപ്പിൽ തോറ്റാൽ ലീഡർഷിപ്പ് ചേഞ്ച് പണ്ണുന്നത് ശരിയല്ലേ? സോണിയാഗാന്ധിയുടെ തലമയിൽ തന്നെ 2 പാർലമെന്റ് ഇലക്ഷൻ നമ്മൾ தான் ജയിച്ചിരിക്കെ. 2004 and 2009 ഒരു തെരഞ്ഞെടുപ്പിൽ തൊട്ടാൽ ലീഡറെ മാറ്റുമാ? ഇല്ല, അത് கிடையாது. സോണിയാ ഗാന്ധി രാഹുൽ ഗാന്ധി. രാഹുൽ ഗാന്ധിയും അത് തന്നെ. രാഹുൽ ഗാന്ധി നമ്മൾ നാളേക്ക് ലീഡർ, ഫ്യൂച്ചർ ലീഡർ. അപ്പൊ പോളിസീസിൽ മാറ്റം വരുത്തണമാ, ജനങ്ങളുമായി വർക്കർ കൂടുതൽ പോകണമാ, വർക്കർ ആൻഡ് ലീഡർ അവരുടെ മക്കളോടൊപ്പം നിന്നുകൊണ്ട് അവർ വർക്ക് പണ്ണണം. പണിയാൽ കോൺഗ്രസിന് ആളുകൾ വോട്ട് ചെയ്യും.